So now let me continue my teaching on demolishing the strongholds. அரண்களை இடித்து தள்ளுவதை பற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு போதிக்கிறேன். I want you to turn your Bible to 2 Corinthians chapter 10. உங்களுடைய வேதாகமங்களை Verses 2 from கொரிந்தியர் 3 to 6. 10வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பி வைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 10. We're all going to read together. நாம் எல்லாருமே ஒருமனப்பட்டு வாசிக்க போகிறோம். Shall we stand to our feet as we read? எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10 வசனம் 3 வசனம் 6 வரை. Here we go. For though we live in the world, we do not wage war as the world does. The weapons we fight with are not the weapons of the world. On the contrary, they have divine power to demolish the strongholds. We demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God. And we take captive every thought to make it obedient to Christ, and we will be ready to punish every act of disobedience once your obedience is complete. தமிழை வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகளுமாய் இருக்கிறோம். Here the Bible talks about warfare. இந்த இடத்திலே வேதம் யுத்தத்தை பற்றி பேசுகிறது. Somebody say warfare. யுத்தம் செய்தல். The Bible says we do not fight or wage war as the world does. வேதம் சொல்லுகிறது நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. Okay, the Bible says here we do not fight as the world does. உலகம் போரிடுவது போல நாம் போரிடுவது இல்லை. The world, it is fighting against you. உலகம் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறது. The world will demand your attention. உலகம் உங்களுடைய அந்த கவனத்தை ஈர்க்கும். The world is looking for a place in your mind, in your heart. உங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் ஒரு இடத்தை பெற்றுக்கொள்ள உலகம் பார்க்கும். So the Bible says, but when the world is fighting against you, ஆனால் வேதத்திலே உலகம் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது என்று சொல்லுகிறது. the Bible says, but you don't fight back according to how the world fights. ஆனாலும் நீங்கள் உலகம் யுத்தம் செய்கிறது போல நீங்கள் போரிடுகிறது இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. One thing we need to realize, if you want to win the battle against the world, நாம் உலகத்திற்கு விரோதமான யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்றால் you cannot fight like the world. உலகத்தை போல் போரிட முடியாது. So now what you have to do is you need to learn to fight based on how the word teaches you. வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் போரிடும்படி வேதம் சொல்லுகிறது. The Bible says you are not belonging to this world. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திற்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல. We belong to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் சொந்தமானவர்கள். If USA is going to fight India, இப்போது அமெரிக்க ஐக்கிய தேசம் இந்தியாவிற்கு விரோதமாக போரிடும் என்றால், so they will not use our weapons. நம்முடைய ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். You follow what I'm saying? They have their own weapons. அவர்களுக்குரிய யுத்த தளவாடங்கள் உண்டு. They have their own technology. அவர்களுக்குரிய அந்த செய்யக்கூடிய விதங்கள் உண்டு. They have their own intelligence. அவர்களுக்குரிய அறிவு திறன் உண்டு. So they will fight according to their knowledge. அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் அவர்கள் போரிடுவார்கள். So now when you fight against the world, உலகத்துக்கு விரோதமாய் நீங்கள் போரிடும் பொழுது you don't fight as the world does. உலகம் போரிடுவது போல நீங்கள் போரிடுவது இல்லை. How many of you understood what I said? நான் சொன்னதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? When you are trying to react to the world, உலகத்திற்கு விரோதமாய் நீங்கள் பிரதியுத்தரம் சொல்ல முயற்சிக்கும் you போது can act only in flesh. நீங்கள் மாம்சத்தில் மாத்திரமே அதை செய்ய முடியும். But you need to remember you're born of the Spirit. ஆனால் நீங்கள் ஆவியினால் பிறந்தவர்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். You're born of God. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். You're born into the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிறந்தவர்கள். You
belong to the kingdom of heaven. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். So now when you fight against the enemy, நீங்கள் உங்கள் எதிரிக்கு விரோதமாக போரிடும்போது you need to use the weapons in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த போராயுதங்களை பயன்படுத்த வேண்டும். So here the Bible says the weapons we fight are not the weapons of the world. இங்கே சொல்லப்பட்டதான காரியம், நாங்கள் போரிடுகிற இந்த போராயுதங்கள் உலகத்திற்கு ஏற்றவை அல்ல. Somebody say amen. So we receive our weapons from the kingdom of God. நம்முடைய ஆயுதங்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். And also the Bible says மேலும் வேதம் சொல்லுகிறது, the power we use, it is the power of God. நாம் போரிடுகிற அந்த வல்லமையும் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. Somebody say amen. They have divine power. அவைகளுக்குள் தேவ பலம் இருக்கிறது. So all the weapons we use, it has divine power. நாம் பயன்படுத்துகிற எல்லா போராயுதங்களுக்குள்ளும் தேவனுடைய பலம் இருக்கிறது. Whatever the world is using, it's satanic power. உலகம் பயன்படுத்துகிற எல்லாவற்றிலும் சாத்தானுக்குரிய வல்லமையே இருக்கிறது. Since we are from the kingdom of God, we are using the power of God, the divine power of God. ஆனால் நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாய் இருந்து பயன்படுத்துகிற இந்த போராயுதங்களில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. Satan has power. சாத்தானுக்கு வல்லமை உண்டு. But God's power is more than the power of Satan. ஆனால் தேவனுடைய வல்லமையோ சாத்தானுடைய வல்லமையை பார்க்கிலும் பெரியது. Demonic kingdom has weapons. பிசாசுடைய ராஜ்யத்திலும் போராயுதங்கள் உண்டு. But those weapons cannot have any power over your life. ஆனால் அந்த போராயுதங்கள் உங்கள் மேல் எந்த வல்லமையும் உடையது அல்ல. That's why the Bible says, Isaiah 54:17, no weapon that is formed against you will prosper. ஏசாயா 54:17 அதனால் தான் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். So the weapon is formed, அப்படின்றால் ஆயுதம் உருவாக்கப்படுகிறது, but it is powerless. ஆனால் அது வல்லமையற்றது. It doesn't have the capacity to attack you. அந்த ஆயுதத்திற்கு உங்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை இல்லை. Because anything that comes from the kingdom of darkness, ஏனென்றால் எது அந்தகார ராஜ்யத்திலிருந்து வந்தாலும் it cannot work in the realm of light. அது வெளிச்சத்தின் அந்த மண்டலத்திற்குள் செயல்பட முடியாது. So the devil wants to attack you. பிசாசு உங்களை தாக்க விரும்புகிறான். He has to use some deceptive methods. அப்படி என்றால் அவன் வஞ்சகமான சில வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும். You like to draw you from the light into the darkness. அப்படி என்றால் உங்களை வெளிச்சத்தில் இருந்து அந்த அந்தகாரத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும். Somehow he has to tempt you to make you to commit some sin. ஏதாகிலும் ஒரு விதத்தில் சோதிக்கப்பட்டு உங்களை பாவம் செய்யும்படியாக செய்ய வேண்டும். And then only he can attack you. பிறகுதான் அவன் உங்களை தாக்க முடியும். That's why the Bible says, walk in the light as he is in the light. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும். So you have to understand, only in the light we have fellowship with God. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், வெளிச்சத்தில் மாத்திரமே நாம் தேவனோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். We cannot have fellowship with God when we live in darkness. நாம் அந்தகாரத்தில் ஜீவிக்கும் பொழுது தேவனோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்க முடியாது. So you need to know and identify some of the things that are part of the dark world in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அந்தகாரத்தின் உலகத்தோடு இருக்கிற அங்கமா இருக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இனம் கண்டுகொள்ள வேண்டும். So you have to do away with those things that connect you to the world and Satan. அந்த உலகத்தோடும் சாத்தானோடும் உங்களை இணைக்கிறதான காரியங்களை நீங்கள் இனம் கண்டுகொண்டு உங்களை துண்டித்துக் கொள்ள வேண்டும். So now you'd say they have divine power to demolish strongholds. இங்கே சொல்லப்பட்டதான காரியம், அவைகளுக்கு அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் இருக்கிறது. Somebody say amen. Amen. So a lot of times God gives you power, அநேக முறை தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார், but we don't use that power. ஆனால் அந்த வல்லமையை நாம் பயன்படுத்துவது இல்லை. Sometimes you have power, உங்களுக்கு வல்லமை இருக்கிறது, you do not know that you have power. ஆனால் சில நேரம் அந்த வல்லமை இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். We all have power. நாம் எல்லாருக்கும் வல்லமை இருக்கிறது. Sometimes we do not know how to use that power. ஆனால் சில நேரம் அதை எப்படி பயன்படுத்துவது என்று நமக்கு தெரிவது இல்லை. No, we have power. நமக்கு வல்லமை உண்டு. Sometimes we don't have the faith to use that power. ஆனால் அதை பயன்படுத்துவதற்குரிய விசுவாசம் நமக்குள் இல்லை. Always remember, எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், God's power is activated only when you use faith. நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுதே தேவனுடைய வல்லமையானது கிரியைக்கு உட்படுத்தப்படுகிறது. Somebody say amen. Hallelujah. What did I say? எதை நான் சொன்னேன்? When you use your faith, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் போதே you activate God's power. தேவனுடைய அந்த வல்லமையை நீங்கள் கிரியைக்கு உட்படுத்துகிறீர்கள். That's what the Bible says, a man shall live
by faith and by faith alone. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது தன் விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் பிழைப்பான். The just shall live by faith. அப்படினால் நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். Faith is the oxygen for your soul. ஏனென்றால் இந்த விசுவாசமே உங்களுடைய பிராணவாயுவாய் இருக்கிறது. What you think is by faith. ஏனென்றால் நீங்கள் சிந்திப்பதும் விசுவாசத்தின் மூலமாகவே. What you say is by faith. நீங்கள் பேசுகிறதும் விசுவாசத்தின் மூலமாகவே. What you do is by faith. நீங்கள் செய்கிறதும் விசுவாசத்தின் மூலமாகவே. What you decide is by faith. நீங்கள் முடிவு செய்கிறதும் விசுவாசத்தின் மூலமாகவே. Everything in your life you do only by faith. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லாமுமே விசுவாசத்தின் மூலமாகவே செய்கிறீர்கள். What will happen when you use your faith? உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? You have partnership with God. நீங்கள் தேவனுடைய பங்குதாரராய் மாறுகிறீர்கள். Faith says me and God as partnership. விசுவாசம் எப்பொழுதுமே நானும் என் தேவனும் சேர்ந்து பங்குதாரர்களாய் இருப்பதை சொல்லி காட்டும். Faith is not alone. விசுவாசம் தனிமையாய் இல்லை. Faith as a divine partnership with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தெய்வீகமான பங்குதாரராய் இருக்கக்கூடியது Somebody விசுவாசம். say hallelujah. For him who believes, விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் all things are possible. எல்லாமே கூடும். Say with me, for him who believes, all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Hallelujah. So all that you have to do is just believe. நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் விசுவாசிப்பது மாத்திரமே. Jesus told Martha, இயேசு மார்த்தாளை நோக்கி சொன்னார். she was complaining. அவள் இப்படியாக குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். She was hopeless. அவள் நம்பிக்கையற்று இருந்தாள். My brother has been dead for 4 days. என்னுடைய சகோதரன் மரித்து 4 நாளாயிற்று. No, now you will be stinking. இப்போது அவன் நாற்றம் எடுத்துக் கொண்டிருப்பான். And the Lord told, just believe. ஆனால் கர்த்தர் சொன்னார், விசுவாசி போதும். Just believe. விசுவாசி போதும். I want to tell every one of you prophetically. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தீர்க்கதரிசனமாக No சொல்லுகிறேன். matter how worse the situation is, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் just believe. விசுவாசியுங்கள் போதும். Open your mouth and say, just believe. வாய்களை திறந்து சொல்லுங்கள், விசுவாசித்தால் போதும். Shake hands with somebody and say, just believe. கரங்களை குலுக்கி சொல்லுங்கள், விசுவாசியுங்கள் போதும். Something is going to happen to you. உங்களுக்கு ஒன்று ஏதோ சம்பவிக்க போகிறது. There is no situation where faith cannot work. விசுவாசம் செயல்பட முடியாத சூழ்நிலை என்று எதுவுமே இல்லை. How many of you say yes? Where nothing works, faith works. ஒன்றும் செயல்பட முடியாத இடத்திலே விசுவாசம் செயல்படுகிறது. Let me repeat myself. திரும்பவுமாய் நான் சொல்லுகிறேன். Where nothing works, ஒன்றும் செயல்பட முடியாத இடத்திலே faith works. விசுவாசம் செயல்படுகிறது. Open your mouth and say, faith works. வாய்களை திறந்து சொல்லுங்கள், விசுவாசம் செயல்படுகிறது. So we have a working faith. அப்படி என்றால் செயல்படுகிற விசுவாசம் நமக்கு உண்டு. Faith is a force that's acting on your behalf. விசுவாசமானது உங்கள் சார்பாக செயல்படுகிற ஒரு வலிமையாய் இருக்கிறது. Where everything fails, faith cannot fail. எல்லாம் தோல்வியுறுகிற இடத்தில் விசுவாசம் தோல்வியுறுவதே இல்லை. It's an overcoming faith. ஏனென்றால் அது மேற்கொள்ளுகிற விசுவாசம். It's an overpowering faith. அதை மேற்கொண்டு ஜெயிக்கிற விசுவாசம். Somebody shout hallelujah. ஹalleluya. So the Lord said, you shall live by faith. கர்த்தர் சொன்னா, விசுவாசத்தினாலே நீ பிழைப்பாய். You are undefeatable as long as you have faith in your life. உன் வாழ்க்கையில் உனக்கு விசுவாசம் இருக்கும் வரைக்கும் உன்னை யாரும் தோற்கடிக்கவே முடியாது. Amen. So your faith should never be separated from your life. அப்படின்னா உங்களை விட்டு உங்கள் விசுவாசமானது பிரிக்கப்படக்கூடாது. What did I say? எதை நான் சொன்னேன்? You can lose anything, நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், but not your faith. ஆனால் உங்கள் விசுவாசத்தை அல்ல. Somebody say hallelujah. Job's wife said, curse God and die. யோபுவின் மனைவி சொன்னால், தேவனை சபித்து ஜீவனை விடும். Now what does it mean? Forsake your faith. என்ன அர்த்தம்? உன் விசுவாசத்தை நீ புறக்கணி. Your faith doesn't work. உன்னுடைய விசுவாசம் கிரியை செய்யவில்லை, Just give up. விட்டுவிடு. Curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. But he said, blessed be the name of the Lord. ஆனால் அவன் சொன்ன காரியம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. He has given, he has taken back. Blessed be the name of the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Faith always praises God. விசுவாசம் எப்பொழுதுமே தேவனை துதிக்கும். Even in the worst situation, faith can see the glory of God. மிக மோசமான சூழ்நிலையிலும் விசுவாசமானது தேவனுடைய மகிமையை பார்க்கும். Even in the impossible situation, faith can see the possibility. அசாத்தியமான சூழ்நிலையிலும் விசுவாசமானது சாத்தியத்தை பார்க்கும். Somebody say amen. Hallelujah. How many of you have faith here? எத்தனை பேருக்குள் இங்கே விசுவாசம் இருக்கிறது? Amen.
So now you need to understand why I said all these things. நான் இவைகள் எல்லாம் எதற்காக சொன்னேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள The வேண்டும். power of God is activated in your life when you use your faith. உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுதே தேவனுடைய பலமானது ஊக்குவிக்கப்படுகிறது. Faith activates God's power in you. விசுவாசமானது தேவனுடைய பலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாக ஊக்குவிக்க செய்கிறது. So now listen, you don't need to worry about the power. நீங்கள் பலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். No, the power belongs to God. ஏனென்றால் பலம் தேவனுக்குரியது. Open your mouth and say, power belongs to God. வாய்களை திறந்து சொல்லுங்கள், பலம் தேவனுக்குரியது. Amen. So never ever think whether I have power or not. அதனால் எனக்குள் பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் எண்ணமிட வேண்டாம். The power belongs to God. ஏனென்றால் பலம் தேவனுக்குரியது. And that power is residing in your spirit. இந்த வல்லமையானது உங்களுடைய ஆவிக்குள் தங்கி இருக்கிறது. We are not talking about muscle power, we are talking about divine supernatural power. இது ஒரு தசை பலத்தை பற்றி பேசவில்லை, ஆவியின் தெய்வீக அசாதாரண பலத்தை பேசுகிறது. But now what you need is faith. ஆனால் இப்போது உங்களுக்கு தேவைப்படுவது விசுவாசம். Somebody say faith. சொல்லுங்கள் விசுவாசம். Hallelujah. You will never lose your battle as long as you don't lose your faith. நீங்கள் விசுவாசத்தை இழக்காத பட்சத்தில் உங்களுடைய யுத்தத்திலும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். The devil will keep on attacking your mind, your heart somehow to discourage you that you will walk out of your faith. பிசாசானவன் உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் தாக்கிக் கொண்டே இருப்பான், எப்படியாகிலும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும் என்பதற்காக. But as long as you hold on to your faith. ஆனால் நீங்கள் விசுவாசத்தை பற்றிக் கொண்டிருக்கிற வரைக்கும். That's what Job said. அதுதான் யோபு சொன்னது. Even the Lord slays me, I will not let him go. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். I will not deny my integrity. என்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாதிருப்பேன். Amen. A lot of things may come against you to separate you from your faith. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு உங்களை பிரிக்கும்படி अनेक காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வரலாம். Faith is your connection between you and God. விசுவாசமே உங்களையும் உங்கள் தேவனையும் இணைக்கிறதான காரியம். I told you, faith always says me and my God together. ஏனென்றால் விசுவாசம் எப்பொழுதும் நானும் என் தேவனும் ஒன்றாகவே என்றே சொல்லும். Faith will always team up with God. ஏனென்றால் விசுவாசம் தேவனோடையே இணைத்துக் கொள்ளும். Somebody say amen. Two are better than one. இரண்டு பேர் ஒருவரை பார்க்கலும் நலம். Hallelujah. You are not alone. நீங்கள் தனிமையா இல்லை. God is with you. தேவன் உங்களோடு இருக்கிறார். That's why we use faith. அதனால தான் விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். When you use faith, நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தும் you போது say to God, you give permission to God to get involved in your life. நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறதான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடும்படியாக உமக்கு நான் உத்தரவு கொடுக்கிறேன். For him who believes, விசுவாசிக்கிறவனுக்கு all things are possible. எல்லாமே கூடும். Amen. So now you see that there's power, electricity power in all the circuits. இங்க இருக்கிற எல்லா இணைப்புகளிலும் மின்சாரத்தின் வல்லமை இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். So when you walked into the building, the lights were not burning. இந்த கட்டடத்திற்குள் வரும் பொழுது இந்த விளக்குகள் எரியவில்லை. And air condition was not working. இந்த குளிர்சாதன வசதியும் இயங்கவில்லை. So it doesn't mean that there was no power. அப்படி என்றால் அங்கே வல்லமை இல்லை என்று அர்த்தம் இல்லை. Are you listening? கவனிக்கிறீர்களா? Hello? The lights were not working and the fans were not working. AC is not working. It doesn't mean that power is absent. பாருங்கள், விளக்குகள் எரியவில்லை, மின்விசிறிகள் ஓடவில்லை, குளிர்சாதன வசதி இயங்கவில்லை என்பதற்காக வல்லமை இங்கே இல்லை என்று அர்த்தம் இல்லை. Power was always there. வல்லமை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. So what did we have to do? நாம் செய்ய வேண்டுவது என்ன? Now we came and switched on, turned on everything. நாம் வந்த பொழுது எல்லாவற்றையும் நாம் இப்படியாக இயங்கும்படி செய்தோம். When you turn on the switch, அந்த பொத்தானை நாம் அமிழ்த்தும் போது you just activate the power. அந்த வல்லமையை நாம் இயங்கும்படி செய்கிறோம். Amen. The power is already there. வல்லமை இருந்துதான் இருந்தது. But you turn on the switch. ஆனால் அதற்குரிய பொத்தானை அழுத்தும் போது So now you use the power to manifest. அந்த வல்லமையை நாம் என்ன செய்கிறோம்? வெளியரங்கமாகும்படி செயல்படுத்துகிறோம். Somebody say amen. Amen. So faith is like a switch in your life. அப்படியே விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பொத்தானை போன்றது. When you believe in God, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது, when you stand on the promise of God's word, தேவனுடைய வார்த்தையில் அடிப்படையில் வருகிற அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை you வைக்கும்போது just activate the power which is already residing in you. உங்களுக்குள் இருக்கிறதான அந்த வல்லமையை நீங்கள் செயல்படுத்தும்படியாக கிரியை செய்கிறீர்கள். Lift your right hand and say, I have power.
வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்குள் வல்லமை இருக்கிறது. Say, I have resurrection power. சொல்லுங்கள், எனக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. That same power that raised Jesus Christ from the dead. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை எனக்குள் கிரியை Come செய்கிறது. on, put your hands together. Give glory to கரங்களை God. தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுங்கள். Amen. Now, what a mighty God we serve. எவ்வளவு வல்லமையான தேவனை நாம் Not ஆராதிக்கிறோம். only is mighty, அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, but He wants to share His power with you. ஆனால் அவருடைய வல்லமை உங்களோடு பகிர்ந்து கொள்ள He விரும்புகிறார். tells you and me, you also can be mighty. நீங்கள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிறார், நீங்களும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்க முடியும். Amen. We are mightier than Satan. நாம் சாத்தானை விட பலமுள்ளவர்கள். We are more power than all the powers of witchcraft. எல்லா மாந்திரீக வல்லமைகளை பார்க்கிலும் நாம் வல்லமை உடையவர்கள். We are power than all the powers, combined powers of demons put together from the pits of hell. நரகத்தின் குழியிலிருந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட எல்லா பிசாசுகளின் வல்லமைகளை பார்க்கிலும் நம்முடைய வல்லமை பெரிதானது. Jesus said like this, இயேசு இப்படியாய் சொன்னார், I saw Satan fall like lightning from heaven. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விடுகிறதை கண்டேன். Behold, I give you power and authority to overcome scorpions and snakes. இதோ நான் தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் I give கொடுக்கிறேன். you power and authority to overcome all the powers of the enemy. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் And He கொடுக்கிறேன். said, nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். Nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த Open your மாட்டார். mouth and say after me, nothing will harm me. வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. Come on, put your hands together. Give glory to கரங்களை God. தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுங்க. What a guarantee of security. எப்படி ஒரு பாதுகாப்புக்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி God இருக்கிறார் said, பாருங்க. nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? Amen. Hallelujah. So now, faith activates God's power. இப்பொழுதோ விசுவாசமானது தேவனுடைய பலத்தை கிரியை செய்யும்படியாக செய்கிறது. So that's the divine power we are talking about. அதைத்தான் நாம் தேவ பலம் என்று இங்கே பேசுகிறோம். The weapon we use. போராயுதம் நாம் பயன்படுத்துகிற அந்த ஆயுதம். One of the things you find in the book of Ephesians chapter 6 is talking about the shield of faith. எபேசியர் 6 நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தின் கேடகம் என்ற ஒரு காரியம். Say hallelujah. Somebody say shield of faith. சொல்லுங்கள், விசுவாசத்தின் கேடகம். The Bible says shield of faith. வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தின் கேடகம். Hello. When people go to fight war in those days, அந்த நாட்களில் ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்லும்போது they didn't have AK-47. அவர்களிடத்தில் இப்படிப்பட்ட துப்பாக்கி எல்லாமே இல்லை. They didn't have tankers. அவர்களுக்கு இப்படிப்பட்டதான இயந்திரங்கள் இல்லை. They had a sword and a shield. அவளுக்கு இருந்ததெல்லாம் பட்டயமும் கேடகமும் Sword தான். is for offensive, it's for attacking the enemy. இப்படிப்பட்டதாய் பட்டயம் எதற்கு பயன்படுத்தப்படும் என்றால் எதிரியை தாக்குவதற்கு. But shield is to defend himself. ஆனால் கேடகமோ தன்னை தானே காத்துக் கொள்வதற்கு. Amen. Both are very important. இரண்டுமே மிக முக்கியம். One is the defensive weapon. ஒன்று தற்காப்புக்கான ஆயுதம். The other one is the offensive weapon. மற்றொரு காரியம் தாக்குவதற்கான ஆயுதம். Amen. So God has given us both. கர்த்தர் நமக்கு இரண்டையுமே கொடுத்திருக்கிறார். Say amen. One is defensive. ஒன்று தற்காப்புக்கான காரியம். Other one is offensive. இன்னொன்று தாக்குவதற்கான You காரியம். just have a sword. உங்களுக்கு பட்டயம் மாத்திரம் இருக்கும் You என்றால் can attack the enemy. உங்களுடைய எதிரியை தாக்கலாம். But when he attacks you back, ஆனால் அவன் உங்களை திரும்ப தாக்கும் போது you cannot defend yourself. உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள முடியாது. Because you don't have a shield of faith. ஏனென்றால் விசுவாசத்தின் கேடகம் உங்களுக்கு இல்லை. You may have a defensive weapon, உங்களுக்கு ஒருவேளை விசுவாசத்தின் கேடகம் இருக்கலாம். but you don't have the offensive weapon. ஆனால் தற்காப்பு ஆயுதம் இருந்தாலும் தாக்கக்கூடிய ஆயுதம் இல்லை. So you can defend all the powers of the enemy. நீங்கள் எல்லா பிசாசுடைய அந்த வல்லமையும் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். So but you can't attack him. ஆனால் திரும்ப தாக்க முடியாது. But God has given you both the defensive and offensive weapons. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தற்காப்புக்குரிய தாக்கக்கூடிய ஆயுதங்களை The கொடுத்திருக்கிறார். offensive weapon is இந்த தாக்கக்கூடிய ஆயுதம் எது the என்றால் sword of the Spirit, which is the word of God. தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம். Somebody shout hallelujah. Amen. Amen. So now the Lord said, take up the shield of faith by which
you can extinguish all the flaming arrows of the evil one. இப்பொழுது கர்த்தரோ விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கான காரணம் பொல்லாங்கனையும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களும் அவித்து போடத்தக்கதாக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். You can read that later on. It's 6:16. It is Ephesians 6:16. இது எபேசியர் 6:16வது வசனம். நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளலாம். It says, talking about the shield of faith, இங்கு விசுவாசத்தின் கேடகத்தை பற்றி பேசுகிறது. with which you can extinguish all the fiery darts, flaming arrows of the evil one. இதன் மூலமாக பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போட முடியும். Somebody shout hallelujah. Now listen. இப்பொழுது கவனிங்கள். The Bible says shield of faith. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்னும் கேடகம். So using the shield of faith, இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பயன்படுத்தும் you can extinguish all the fiery darts of Satan. சாத்தானுடைய எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் நீங்கள் அவித்து போட முடியும். It is sent against you, இவைகள் உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்படுகிறது. against your family, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், against your health, உங்களுடைய சுகத்திற்கு விரோதமாய், against your marriage, திருமணத்திற்கு விரோதமாய், against your finance. பொருளாதாரத்திற்கு விரோதமாய். The devil like to send the arrows of fire to attack you. அக்னியாகிய இந்த அம்புகளை உங்களை தாக்கும்படியாக பிசாசு அனுப்புகிறார். But what you have to do? ஆனால் நீங்க செய்ய வேண்டுவது The Bible என்ன? says, வேதம் சொல்லுகிறது, don't be afraid. பயப்படாதிருங்கள். No, don't say, Jesus save me. இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லாதிருங்கள். Hello, are you listening? கவனிக்கிறீர்களா? God says, I have given you a shield of faith. தேவன் சொல்லுகிறார், உனக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்திருக்கிறேன். Learn to defend yourself. உன்னையே தற்காத்துக்கொள்ள கற்றுக்கொள். Say amen. Now when you have to defend yourself, உங்களை நீங்கள் தற்காத்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில், you always call upon God. நீங்கள் எப்போதுமே ஆண்டவரை நோக்கி அழைக்கிறீர்கள். God can save you. கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். But God tells you, shut up and grow up. ஆனால் ஆண்டவர் சொல்வார், வாயை மூடி வளரு. Amen. Be a soldier. ஒரு ராணுவ போர்ச்சேவகனை போல இரு. When are you going to grow up? எப்பொழுது வளர போகிறாய்? Now sometimes people don't want to develop themselves. சில நேரம் தங்களையே வளர்த்துக்கொள்ள மக்கள் விரும்புவது இல்லை. They always want to lean on somebody. ஆனால் யாரையாகிலும் சார்ந்து கொண்டே இருக்க They விரும்புகிறார்கள். won't pray. ஜெபிக்க மாட்டார்கள். But they will call somebody, please pray for me. ஆனால் யாரையாகிலும் அழைப்பித்து எனக்காக தயவு செய்து ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். They don't live a God-fearing life. ஒரு தேவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ மாட்டார்கள். But they will go to all the men of God saying that, bless me, bless me, bless me. ஆனால் எல்லா தேவ மனுஷர்களிடத்திலும் போய் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க சொல்வார்கள். The kingdom of God is not for lazy people. பாருங்கள், சோம்பேறிகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை. Lazy people are wicked people. சோம்பேறிகள் துன்மார்க்கர். I'm not saying that. அதை நான் சொல்லவில்லை. The guy with the one talent went and buried the talent. ஒரு தாலந்து வாங்கின அந்த மனுஷன் அதை போய் புதைத்து போட்டான். When the master came back, அந்த எஜமான் திரும்பி வந்தபோது, he looked at him and said, you wicked servant, lazy and wicked servant. அவனை பார்த்து பொல்லாங்கனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று தான் சொன்னார். So I would like to tell everybody here, be watchful against the spirit of laziness. அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சோம்பேறித்தனத்தின் ஆவிக்கு விரோதமாக எச்சரிக்கையாய் இருங்கள். Now what you cannot do for yourself, don't expect somebody else to do it. உங்களுக்காக நீங்கள் செய்ய முடியாததை இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். Do what you can out of faith. விசுவாசத்தினாலே நீங்கள் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். And God will do what he said he will do according to the word of promise. அவர் வாக்குத்தத்தத்தின்படி அவர் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அவர் அதை செய்வார். God can never bless lazy people. சோம்பேறிகளை தேவன் ஒரு காலம் ஆசீர்வதிக்க முடியாது. You have to work in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே உழைக்க வேண்டும். Lift your hands and say, I'm a worker. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் உழைக்கிறவர். ஆமென். Amen. Isaac sowed and God blessed him 100-fold. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். God can bless only what you sow. நீங்கள் விதைக்கிறதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். You have to sow. நீங்கள் விதைக்க வேண்டும். You have to watch over the plant. நீங்கள் அந்த செடியை கவனிக்க வேண்டும். Fertilize it. அதற்கு வேண்டிய உரமிட வேண்டும். No, remove all the weeds. எல்லா களைகளையும் எடுக்க வேண்டும். Put a fence all around it. அதை சுற்றிலும் வேலி அடைக்க வேண்டும். Nurture it every day. ஒவ்வொரு நாளும் பராமரிக்க வேண்டும். And the Lord says he is the one who gives the increase. அவர் சொன்னார், தேவனே அதை விளைய செய்கிறார். Say amen. So you have partnership with God. நீங்கள் தேவனோடு பங்குதாரர்களாய் இருக்கிறீர்கள். Faith is looking for partnership. ஏனென்றால் விசுவாசம் பங்குதாரராய் இருக்கவே பார்க்கும். Why I am saying all these things? எதற்காக இவைகளை எல்லாம் சொல்லுகிறேன்? I am educating you to say that without faith you can never activate divine power. உங்களுக்குள் இருக்கிற தெய்வ பலத்தை, உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் கிரியை செய்ய வைக்க முடியாது. So when the devil shows up, பிசாசு வரும் பொழுது you cannot just simply shout and scream. நீங்கள் இப்படி சப்தமிட்டு அலற முடியாது. Take the broomstick. தொடப்பக்கட்டை எடுக்க முடியாது. Take the chapel. செருப்பை எடுக்க முடியாது. You know, some people say like that. சிலர் அப்படி சொல்லுகிறார்கள். This is not the way to
fight against the devil. பிசாசின் இடத்தில் இப்படி எல்லாம் நீங்கள் யுத்தமிட முடியாது. He is not afraid about your chapel and all the sticks. நீங்கள் வைத்திருக்கிற குச்சிகளை பார்த்து உங்கள் செருப்புகளை பார்த்தும் பயப்பட மாட்டார். He is a spiritual being. அவன் ஒரு ஆவி ஜீவி. You need to fight the warfare in the realm of the spirit. நீங்கள் ஆவியின் மண்டலத்தில் தான் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டும். So all the weapons you use, they are spiritual weapons. ஏனென்றால் அவன் பயன்படுத்துகிற எல்லா போராயுதங்களும் ஆவியின் போராயுதங்கள். You cannot use the weapons of the flesh. நீங்கள் மாம்சத்தின் ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது. So that's why the Bible says here the shield of faith. அதனால்தான் வேதம் இங்கே சொல்லுகிறது விசுவாசம் என்னும் கேடகம். Amen. If you have a shield of faith, நமக்கு விசுவாசம் என்னும் கேடகம் உண்டு. you can overcome all the powers of the enemy. அப்படி எல்லா சத்துருடைய சகல வல்லமையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். Amen. We are terrible people. நாம் பயங்கரமானவர்கள். Tell we are supernatural terrorists. சொல்லுங்கள் நாம் அசாதாரணமான பயங்கரவாதிகள். We are violent people. நாம் பலவந்தப்படுத்துகிறவர்கள். I'm a forceful person. நான் ஒரு வலிமையுள்ள நபர். You know, listen, the Bible says, Matthew 11:12, it says, the kingdom of God, right from the time of John the Baptist, the kingdom of God has been forcefully advancing. வல்லமையான காரியம் மத்தேயு 11:12 சொல்லப்பட்டதான காரியம். மத்தேயில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Now why in the world? No, Jesus said only from the time of John the Baptist. ஏன் யோவான் ஸ்நானன் காலம் முதல் என்று இயேசு சொன்னார்? He said from the time of John the Baptist. அவர் சொன்ன வார்த்தை யோவான் ஸ்நானன் காலம் முதல். The kingdom of God has been forcefully advancing. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. That means not before that. அப்படி என்றால் அதற்கு முன்பு அல்ல. Because John the Baptist was the one who declared a new season, new era for mankind. அப்படி என்றால் மனுஷ குலத்திற்கே யோவான் ஸ்நானகன் தான் ஒரு புதிய காலகட்டத்தை, புதிய ஒரு சமுதாயத்தின் சூழ்நிலையை உண்டாக்கினவர். That's the end for the law of Moses. அதுதான் மோசேயுடைய அந்த பிரமாணத்திற்கு வந்த முடிவு. People will not be saved by the law of Moses. ஜனங்கள் பிரமாணத்தின் மூலமாய், மோசே கொண்டு வந்த பிரமாணத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட முடியாது. Lord tells you only what is right. ஏனென்றால் பிரமாணம் எது சரி என்று தான் சொல்லுகிறது. It doesn't give you the power to do what is right. ஆனால் சரியானதை செய்யக்கூடிய பலத்தை அது கொடுக்கவில்லை. That's terrible. அது பயங்கரமானது. You know what is right, உங்களுக்கு சரி எது என்று தெரியும். but you fail every time. ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியுறுகிறீர்கள். You want to do, நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். but you cannot. ஆனால் முடியவில்லை. You have the knowledge, உங்களுக்கு அறிவு இருக்கிறது. but you don't have the power. ஆனால் அதற்குரிய பலம் இல்லை. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றி. That's why people fail for 2000 years. அதனால தான் 2000 வருடங்கள் ஜனங்கள் தோல்வியை அடைந்தார்கள். They know all the laws, thousands of laws. ஆயிரக்கணக்கான அந்த பிரமாணங்கள் அவர்களுக்கு தெரியும். They all failed. ஆனால் எல்லாருமே தோல்வி அடைந்தார்கள். But from the time of John the Baptist, ஆனால் யோவான் ஸ்நானன் காலம் முதல் he started declaring to the entire world. முழு உலகத்திற்கும் அவன் When he பிரகடனப்படுத்தினார். saw Jesus, இயேசுவை பார்த்தபோது he said, "Behold the Lamb of God who takes away the sins of the world." முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னார். No prophet ever spoke that word. அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசியும் சொன்னதில்லை. They could not see beyond the laws. பிரமாணங்களை தாண்டி அவர்களால் பார்க்க முடியவில்லை. For first time John the Baptist, he said, God's going to send a sacrifice. This is the Lamb of God. This is the sacrifice who will take away all the entire sins of the world. முதல் முறையாக யோவான் ஸ்நானகன் சொன்ன காரியம், இதோ ஒரு தியாக பலியானவர் அனுப்பப்பட போகிறார். இவரே அந்த பரிகார பலி. இவரே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னவன். So that's why the Bible says, அதனால தான் வேதம் சொல்லுகிறது. Jesus said, இயேசு சொன்னார், from the time of John the Baptist, யோவான் ஸ்நானன் காலம் முதல் the kingdom of God has been forcefully advancing. பரலோக ராஜ்யமானது பலவந்தம் பண்ணப்படுகிறது. It's not left to the people. அது ஜனங்களோடு கொடுக்கப்படவில்லை. Listen. கவனியுங்கள். During the time of laws, பிரமாணத்தின் காலகட்டங்களில் God gave you the law, கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். and he said, "Now try by yourself whether you can keep it." உன்னால் முடிந்தவரை முயற்சி செய், காத்துக்கொள்ள முடியுமா என்று பார். So if you fail, you'll be punished. தோல்வியுற்றால் அதற்குரிய தண்டனையை பெறுவாய். Eye for an eye, tooth for a tooth. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். And nobody could be righteous according to the law. பிரமாணத்தின் அடிப்படையில் ஒருவரும் நீதிமானாக்கப்பட முடியவில்லை. So now you see people failed. இப்போது ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். When God sent Jesus, ஆண்டவர்
இயேசுவை அனுப்பின போது He says, I'm going to put an end to all the laws. எல்லா பிரமாணங்களுக்கும் நான் முடிவை உண்டாக்க போகிறேன். You will not be obligated to the law anymore. இந்த பிரமாணங்களோடு நீ ஒரு நாளும் கடமைப்பட்டு Your இருப்பதில்லை. relationship with the law comes to an end. உன்னுடைய பிரமாணத்தின் காலகட்டம் முடிவடைகிறது. You know what you have to fulfill according to the law. நீ பிரமாணத்தின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை Jesus will fulfill it. இயேசு நிறைவேற்றுவார். He will pay the price demanded by the law. பிரமாணத்தினால் பலவந்த பண்ணப்படுகிற கிரயத்தை அவர் The செலுத்துவார். wages of sin is death. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். Every soul that commits sin will die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். So Jesus took upon himself the entire sins of the world. முழு உலகத்தின் பாவங்களையும் இயேசு தம்மேல் சுமந்து கொண்டார். Isaiah 53 it says so clearly. ஏசாயா 53 மிக தெளிவாக சொல்கிறார். God laid upon him the sins of the world. உலகத்தின் பாவங்களை அவர் தம்மேல் சுமந்து கொண்டார். John the Baptist looked at him and said, behold the Lamb of God who takes away the sins of the world. யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்தபோது முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். So when he paid the price on the cross, சிலுவையிலே அவர் கிரயத்தை செலுத்தி தீர்ந்தபோது, when he gave up his spirit, அவருடைய ஆவியை அவர் கொடுத்தபோது, he shouted, it is finished. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சத்தமிட்டார். எல்லாம் முடிந்தது. Now there's going to be a salvation for the entire mankind. முழு மனுஷ குலத்திற்கும் இனிமேல் ரட்சிப்பு உண்டு. Amen. That's why he said, from that time the kingdom of God has been forcefully advancing. அதனால் தான் சொன்னார் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Amen. And the violent man, forceful man will take hold of it. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் Now கொள்ளுகிறார்கள். listen. இப்பொழுது கவனிங்கள். Now listen. இப்பொழுது கவனிங்கள். Are you listening? கவனிக்கிறீர்களா? Show me a hand. உங்களுடைய கரங்களை காட்டுங்கள். Just wave it. அசைத்து காட்டுங்கள். Amen. So how many of you want to take the benefits of God's kingdom? ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பலன்களை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? But the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது it's not going to come without a fight. ஆனால் யுத்தம் இல்லாமல் அது வரப்போவது இல்லை. It says forceful men will lay hold of it. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். So if you are not forceful, நீங்கள் பலவந்தம் பண்ணுகிற நபராய் இல்லை என்றால் you may not have access to that. அதற்குரிய ஒரு இடத்தை பிடிக்க மாட்டீர்கள். In other words, if you look at the real Greek word says being violent. உண்மையான கிரேக்க பதத்தில் பார்ப்போம் என்றால் பலவந்தம் என்ற வார்த்தை. Now being violent and aggressive. இன்னும் சொல்ல போனா பலவந்தமாகவும் மிகவும் எதிர்க்கிற தன்மை இல்லை என்றால் மூர்க்கமான என்று சொல்லலாம். Amen. The Bible says forceful men and women will take hold of God's kingdom. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். Somebody say amen. So you have to be forceful. அப்படி என்றால் நீங்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். So now listen. இப்பொழுது கவனியுங்கள். How can I become forceful? எப்படி நான் வலிமை உள்ள ஆளாய் இருக்க முடியும்? Now what is the meaning of forcefulness? எப்படி வலிமை பெற்றவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? It says, that means enforcing, using your power and enforcing something to happen. பாருங்கள், உங்களுடைய பலத்தை பிரயோகித்து ஒன்று சம்பவிக்கும்படியாய் செயல்படுத்துவது இல்லை என்றால் புகுத்துவது. Yes. Amen. So that power is given to you by faith. இந்த பலம் விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. You become spiritually aggressive by activating your faith. உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலமாக நீங்கள் ஆவிக்குரிய பலவந்தம் பண்ணுகிறவராய் மாறுகிறீர்கள். Are you listening? Are you listening? கவனிக்கிறீர்களா? Are you with me? Forceful men. வலிமையாய் செயல்படுகிற நபர்கள். Hallelujah. Listen, the kingdom is all about power. கவனிங்கள், ராஜ்யம் எப்பொழுதுமே வல்லமைக்குரியது. Say power. வல்லமை. If there is no power, it's not the kingdom of God. வல்லமை இல்லை என்றால் அது தேவராஜ்யம் இல்லை. Amen. To have a service is good. ஆராதனை இருப்பது நல்லது. To sing songs is good. பாடல்கள் பாடுவதும் நல்லது. Worship is good. ஆராதனை நல்லது. Giving unto God offering is good. தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை நல்லது. To have this building is good. இந்த கட்டடமும் நல்லது. No, coming together is good. ஒன்றாக வருவதும் நல்லது. There is no power. ஆனால் வல்லமை இல்லை என்றால் God says this is not the kingdom. தேவன் சொல்கிறது தேவராஜ்யம் இல்லை. Even before Jesus could come, everything was there. ஏனென்றால் இயேசு வருவதற்கு முன்பாகவே எல்லாம் இருந்தது. No, why did Jesus come? ஏன் இயேசு வந்தார்? Temple was there. ஆலயம் இருந்தது. Priests were there. ஆசாரிகள் இருந்தார்கள். Prophets were there. Prophets. தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். Worship was there. ஆராதனை இருந்தது. No sacrifices. பலிகள் இருந்தது. Everything was there. எல்லாம் இருந்தது.
But why did Jesus come? ஆனாலும் இயேசு ஏன் வந்தார்? He said very clearly, தெளிவாக சொன்னார். the kingdom of God is not about eating or drinking. தேவ ராஜ்யம் எதுவும் புசிப்பும் குடிப்பும் அல்ல. It's all about power. அது பலத்துக்குரியது. Somebody say power. வல்லமை. So now, இப்பொழுது being a child of God, தேவனுடைய பிள்ளையா, if you don't have power, உங்களுக்கு வல்லமை இல்லை என்றால் you are not active in God's kingdom. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் செயல்படுகிற நபர் Just அல்ல. to be functional in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் செயல்படுவதற்கு you cannot be without a power. வல்லமை இல்லாமல் செயல்பட முடியாது. That's why he said, tarry until the Holy Spirit comes upon you. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் வரைக்கும் காத்திருங்கள் The என்று Holy சொன்னார். Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது you shall receive power. நீங்கள் பலனடைவீர்கள். The word that's used called dunamis. dunamis என்ற வார்த்தை That பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. word dunamis comes from a word dynamite. டைனமைட் என்ற வார்த்தையிலிருந்து வருவதே dunamis என்ற Now வார்த்தை. dynamites are used to split rocks. ஏனென்றால் பாறைகளை வெடித்து சிதற பண்ண பயன்படுத்தப்படுவதுதான் Somebody டைனமைட். say amen. Hallelujah. So the power of God, the word of God is like a dynamite. தேவனுடைய வார்த்தையானது இப்படிப்பட்ட வெடிகுண்டை போன்றது. Amen. So now, the Bible says, back to 2 Timothy 4:3-4, I'm reading from verse number 3. On the contrary, they have divine power to demolish strongholds. 2 கொரிந்தியர் 10க்கு நான் திரும்பி சொல்லுகிறேன். Sorry, 2 Corinthians 10:3-6. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்ற வார்த்தை சொல்லுகிறது. So now, இப்பொழுது look at me. என்னை பாருங்கள். So what the devil like to do? பிசாசு எதை செய்ய விரும்புகிறான்? He wants to build up stronghold in your mind. உங்களுடைய மனதிலே அரண்களை கட்டி எழுப்ப விரும்புகிறான். Remember, நினைவில் வையுங்கள், your limitation is your stronghold. உங்களுடைய அரண்களே உங்களுடைய கட்டுப்பாடு. Stronghold has been designed by the devil in order to bring forth limitations in your life. உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடுகளை இல்லை என்றால் தடைகளை கொண்டு வரும்படியே பிசாசினால் எழுப்பப்பட்டதுதான் அரண்கள். If you have a stronghold in your mind, உங்களுடைய மனதிலே அரண் இருக்கும் என்றால், no, what do I mean? என்ன அர்த்தத்தில் சொல்றேன்? Some strong sinful thought patterns which are rooted and established in your thinking for many years. பல வருடங்களாக உங்களுடைய சிந்தனையிலே வேர்விட்டு ஏற்படுத்தப்பட்ட பாவ ரீதியாக வருகிற இந்த எண்ணங்களின் வடிவங்கள் இல்லை என்றால் தோற்றங்கள். Now we can say literally your mind has been programmed by the devil in order to erect that structure of stronghold. இந்த அரணுக்குரிய அந்த அமைப்பை பிசாசானவன் எழுப்பும்படியாக அவன் பயன்படுத்தி இருக்கிற எண்ணத்தின் தோற்றங்கள். Now listen. கவனிங்கள். Stronghold அரண் it's not done by God. அது தேவனால் வந்தது அல்ல. Are you listening? கவனிக்கிறீர்களா? What did I say? எதை சொன்னேன்? But the stronghold is built up by the devil. ஆனால் அரண் என்பது பிசாசினால் கட்டி எழுப்பப்பட்டது. So now, இப்பொழுது listen, he cannot use anything that belongs to God. தேவனுக்குரிய எதையும் அவன் பயன்படுத்தவே முடியாது. So when he builds a stronghold, he is going to use the stuff from the world. அவன் அரணை கட்டி எழுப்பும் பொழுது உலகத்தில் இருந்த காரியங்களையே பயன்படுத்தி You எழுப்புவான். use the things of the world. உலகத்தில் இருந்த காரியங்களை பயன்படுத்துவான். Lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, lust of the eye, கண்களின் இச்சை, and the pride of what you have. ஜீவனத்தின் பெருமை. Are you listening to what I'm saying? கவனித்தீர்களா? He is going to use all the worldly things, worldly pleasures in order to build up the stronghold in your mind. உடைய மனதிலே அரண்களை கட்டி எழுப்புவதற்கு உலகத்தின் சிற்றின்பங்களை, உலகத்தின் காரியங்களை அவன் இப்படியாக பயன்படுத்துவான். So now listen. இப்பொழுது கவனிங்க. The things of the world can come and get established in your life only through the stronghold in your mind. அரண்கள் உங்கள் மனதில் இருப்பதின் மூலமாகத்தான் உலகத்தின் காரியங்கள் உள்ளே வந்து எழுப்பப்பட முடியும். So now, இப்பொழுது when God wants to give you freedom, கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க விரும்பும்போது first thing you like to demolish the stronghold. முதல் காரியம் அந்த அரணை அவர் இடிக்க விரும்புவார். Now listen. இப்பொழுது கவனிங்க. You have to think about your mind. உங்களுடைய மனதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். Your mind has to be free. உங்களுடைய மனது விடுவிக்கப்பட வேண்டும். Your mind must be controlled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய மனதானது ஆட்கொள்ளப்பட வேண்டும். Sinful patterns of thought patterns in your mind பாவ ரீதியாக இருக்கிற எண்ணத்தின் அந்த வடிவங்கள் will bring limitation in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை கொண்டு வரும். Are you listening to what I'm saying? சொன்னதை கவனிக்கிறீர்களா? Yes or no? Right?
spiritual limitations are caused by strongholds in your mind. ஆவிக்குரிய இந்த தடைகள் கட்டுப்பாடுகள் உங்கள் மனதில் இருக்கிற அரண்களால் வந்தவை. Sinful mind is hostile to God. ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. Sinful mind is death. மாம்ச சிந்தை மரணம். That's what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. It brings spiritual death. அது ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வருகிறது. Hello, are you listening? கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are you listening? You may say, I'm not doing any sin. நீங்கள் சொல்லலாம் நான் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. But I would like to tell you. ஆனா சொல்ல But விரும்புகிறேன். you still have spiritual death in your mind. ஆனாலும் உங்களுடைய மனதிலே ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது. No, if you are thinking about sin, நீங்கள் பாவத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் you may என்றால் not do it. நீங்கள் ஒருவேளை செய்யாமல் But இருக்கலாம். you are enjoying those sinful thoughts in your mind. ஆனா இந்த பாவ எண்ணங்களை நீங்கள் அப்படியாக அனுபவிக்கிறீர்கள் மனதிலே. It causes spiritual death. இது ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குகிறது. That's why Jesus said, அதனால தான் இயேசு சொன்னார். don't differentiate your thoughts from action. உங்களுடைய எண்ணங்களையும் கிரியைகளையும் வித்தியாசப்படுத்தாதிருங்கள். In God's eyes, both are the same. ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் இரண்டுமே ஒன்றுதான். Are you listening to what I'm saying? சொன்னதை கவனித்தீர்களா? Your body is the temple of the Holy உங்களுடைய Spirit. சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. But the Bible says, love the Lord with all your mind as well. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனை உங்களுடைய முழு சிந்தையோடும் நீங்கள் நேசிக்க வேண்டும், இல்லையென்றால் அன்பு கூற வேண்டும். Are you listening to what I'm saying? சொன்னதை Show கவனித்தீர்களா? up your hand. கரங்களை காட்டுங்கள். Are you listening? There's nothing like a dirty mind and a holy body. இங்கே ஒரு அசுத்தமான சிந்தை பரிசுத்த சரீரம் என்றே இல்லை. Oh, only my mind is dirty. என்னுடைய மனது தான் But அசிங்கமா I இருக்கு. never do that sin. ஆனால் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். Hello. Straight you're going to hell. நேராக நரகத்திற்கு தான் செல்லுகிறீர்கள். God wants your mind to be sanctified. தேவன் உங்களுடைய மனதை சுத்திகரிக்க விரும்புகிறார். Are you listening to what I'm saying? சொன்னதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Amen. When somebody looks at a woman lustfully, already has committed adultery. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. If not physical, God says you're done already adultery in your mind. நீ சரீரத்தின் மூலமாய் செய்யாவிட்டாலும் உன் மனதிலே நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்து விட்டாய். If you hate your brother, already you're a murderer. உன்னுடைய சகோதரனை நீ பகைத்தால் ஏற்கனவே கொலை பாதக. You don't have to kill him. நீ அவனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் hate இல்லை. him. ஆனால் பகைத்தால் God say in my eyes you're a murderer. என்னுடைய பார்வையில் நீ ஒரு கொலைகாரன். You look at men or women lustfully, he says before me you are a fornicator, you are an adulterer. ஒரு புருஷரையோ ஸ்திரீயையோ நீ இச்சையோடு பார்க்கிற நபர் என்றால் நீ ஏற்கனவே விபச்சாரம் செய்கிற நபர். No, that's why David says, அதனால தான் தாவீது சொல்லுகிறார், Lord, search out from my heart if there be any wicked way in me. ஆண்டவரே என்னில் ஏதேகிலும் இப்படியாக அநீதியுள்ள வழி உண்டோ என்று என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும். And I want to give a warning to all of us here. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். As long as you don't deal with that strongholds in your mind. உங்களுடைய மனதில் இருக்கிற இந்த அரண்களை நீங்கள் சரி செய்யாத பட்சத்தில், Now some of the stronghold can be as old as you are. உங்களுடைய வயதிற்கு ஏற்ற நிலைமையில் சில அரண்கள் இருக்கலாம். It can be as old as you are. உங்கள் வயதின் நிலைமை வயது அளவில் இருக்கலாம். You know, maybe you're 30 years old, the stronghold can be there even for 28 years or 25 years. ஒருவேளை நீங்கள் 30 வயது நிரம்பின நபர் என்றால் 29 இல்லை என்றால் 25 28 வருட அரணாய் கூட இருக்கலாம். Strongholds can never leave you alive unless until it is demolished. இடிக்கப்பட்டாலொழியே அரண்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகாது. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றி, If you have to bring down the structure, இந்த கட்டடத்தை நீங்கள் கொண்டு தகர்க்க வேண்டும் you have என்றால் to use strong bulldozers to do that. இப்படிப்பட்டதான வலிமையான இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். It's not going to be that easy. அவ்வளவு எளிது அல்ல. Are you listening to what I'm saying? சொன்னதை கவனித்தீர்களா? The Bible says we demolish strongholds. வேதம் சொல்லுகிறது நாம் அரண்களை இடித்து தள்ளுகிறோம். Somebody say amen. Who demolishes? யார் இடிக்கிறார்கள்? Huh? Not an angel. தூதன் அல்ல. You. நீங்கள். நீங்கள். We demolish strongholds. நாமே அரண்களை இடிக்கிறோம். Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Where do we demolish? எங்கே இடிக்கிறோம்? Not in somebody else's mind. இன்னொருவருடைய மனதில் அல்ல. In your mind. நம்முடைய மனதில். Hallelujah. You demolish strongholds in your own mind. உங்களுடைய மனதில் இருக்கிற அரண்களையே நீங்கள் இடிக்கிறீர்கள். Hello. Devil is the one who's operating from within the stronghold. பிசாசானவனே அந்த அரணுக்குள்ளிருந்தாக செயல்படுகிறவன். You follow what I'm saying?
That is his headquarters in your life. அதுவே அவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவனுடைய தலைமையகம். He is sitting inside like a CEO. அங்கே அவன் ஒரு எஜமானாக He உட்கார்ந்திருக்கிறான். says, as far as this is concerned, this is my office. இந்த அரணை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய அலுவலகம். Now I'm going to attack you from here. இங்கிருந்து நான் உன்னை தாக்குவேன். I'm going to weaken you from here. இங்கிருந்து உன்னை பலவீனப்படுத்துவேன். I'm going to bring forth limitations in your life from here. இங்கிருந்து உன் வாழ்க்கையில நான் தடைகளை கொண்டு வருவேன். You want to go, fast with God? நீ தேவனோடு வேகமாய் செல்ல You want to விரும்புகிறாயா? advance in the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்தில் முன்னேற You விரும்புகிறாயா? want to pray so much? நீ அதிகமாய் ஜெபிக்க And the விரும்புகிறாயா? devil says, பிசாசு சொல்லுகிறான், I'll be more active in the stronghold. இந்த அரணுக்குள்ளாக நான் இன்னுமாய் கிரியை I செய்வேன். will resist your prayer time. உன்னுடைய ஜெப நேரத்தை நான் எதிர்ப்பேன். I will not allow you to spend time with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு நீ நேரம் செலவிட விட You மாட்டேன். understand what I'm saying? சொன்னதை புரிந்து கொண்டீர்கள். Hello. That's why it says strongholds are limitations. They bring forth spiritual limitations in your life. அதனால்தான் அரண்கள் தடைகளை இல்லை என்றால் ஆவிக்குரிய தடைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்று சொன்னேன். Amen. So here the Bible says we demolish strongholds. இங்கே வேதம் சொல்லுகிறது நாம் அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். Amen. And we have divine power. அதற்குரிய தேவ பலம் நமக்கு Somebody உண்டு. say divine power. தேவ பலம். Shout divine power. சப்தமாய் தேவ பலம். I want to tell you, by the end of this teaching, many of you are going to be liberated. நான் சொல்லுகிறேன் இந்த போதனையின் முடிவுக்குள்ளாக அநேகர் விடுவிக்கப்பட போகிறீர்கள். Amen. Years of struggling with some of the unproductive thoughts in your life, it's going to be demolished. அநேக வருடங்களாக கனியற்ற நிலைமையிலே உங்களுடைய மனதிலே காணப்படுகிறதான இந்த அரண்களின் எண்ணங்கள் நிர்மூலமாக்கப்பட So போகிறது. what do we demolish? எதை நாம் நிர்மூலமாக்குகிறோம்? Arguments and every pretension. தர்க்கங்கள், எல்லா மேட்டிமை என்று தமிழில் வருகிறது. And basically some of the translations says imaginations. சில அந்த பதங்களில் கற்பனைகள் என்று வருகிறது. And in the Greek word it talks about saying like computation. கிரேக்க பதம் இதை எப்படி சொல்றது? Computation, analyzing. பரிசீலிக்கப்படுகிறதான எண்ணங்கள். See now there are arguments and imaginations and speculations that have been erected in your life as a stronghold. உடைய வாழ்க்கையிலே அரணாக எழுப்பப்பட்ட தர்க்கங்கள், கற்பனைகள், இல்லை என்றால் வாதங்கள், விவாதங்கள் என்றும் சொல்லலாம். Now listen. இப்பொழுது கவனிங்கள். If you look at the word that sets itself up against the knowledge of God. நீங்கள் வார்த்தை பார்ப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் அல்ல என்றால் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நிற்கிற காரியம். Now what did I say? எதை சொன்னேன்? கவனித்து கேளுங்கள். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். How the strongholds come into our life first of all. முதலாவது எப்படி இந்த அரண்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்தது? Look at me. Don't look into your Bible or do வேதாகமங்களை anything. இப்பொழுது பார்க்க வேண்டாம். Just look at me. என்னை பாருங்கள் இப்பொழுது. These strongholds, இந்த அரண்கள் their ideas, அவர்கள் யோசனைகள், arguments, தர்க்கங்கள், speculation, விவாதங்கள், imaginations of the mind, மனதின் கற்பனைகள், opinions, அபிப்பிராயங்கள், and we can go on saying a lot of things. அநேக காரியங்கள் அப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். All these things which are against the credibility of the knowledge of God's word. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிற அறிவுக்கு மேல் நாம் வைக்கிற நம்பிக்கைக்கு விரோதமானவை. All these things that come against the knowledge of God's word. இவைகள் எல்லாமே தேவனுடைய அறிவுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள். That is defined as stronghold. அதைத்தான் அரண் என்று சொல்லுகிறோம். Everything that exalts itself, the Greek word, the right translation would be everything that's going to exalt itself above God's word will be defined as stronghold. அரண் என்று எதை குறிக்கிறோம் என்றால் கிரேக்க பதத்தின் சரியான வார்த்தை தமிழில் பார்க்க முடியும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை, எல்லா மேட்டிமை. Amen. Understand, if this is the word of God, my mic is the word of God. இப்பொழுது பாருங்கள், இந்த மைக்கு தான் தேவனுடைய வார்த்தை என்றால். Are you looking at me? என்னை பார்க்கிறீர்களா? Yes. Something is going to come above this word of God and exalt itself. ஏதோ ஒன்று இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி வந்து இந்த வார்த்தைக்கு மேலாக நிற்க போகிறது. That's how strongholds is going to come. அப்படித்தான் அரண்கள் வரும். Now, இப்பொழுது when you choose to believe நீங்கள் அதை நம்பும்போது any opinion,
எந்த அபிப்பிராயத்தை, any words of any man, எந்த மனுஷனுடைய வார்த்தை, any thought patterns, எந்த எண்ணத்தின் வடிவமானாலும், any speculation, எந்த விவாதமானாலும், any kind of imagination, எந்த விதமான கற்பனையானாலும், any kind of knowledge from any part of the world, உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து வருகிற அறிவானாலும், which is going to be against the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரும் என்றால், and you are drawn into it, அதற்குள்ளாக நீங்கள் இழுக்கப்பட்டீர்கள் you என்றால், like those things, நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் you என்றால், get involved with those things, அந்த காரியங்களோடு ஈடுபடுகிறீர்கள் என்றால், the devil will use those things பிசாசு இந்த காரியங்களை பயன்படுத்தி to build up the stronghold in your mind. உடைய மனதிலே அரணை கட்டி எழுப்புவார். Amen. Did you understand this? அதை புரிந்து கொண்டீர்களா? Amen. So now, இப்பொழுதோ if you are somebody, நீங்கள் ஒரு நபர் என்று வைத்துக் when the devil comes with different ideas and speculation to come against the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வித்தியாசமான அபிப்பிராயங்களோடும் விவாதங்களோடும் வருகிறான் என்று வைத்துக் when he attacks your mind and your heart, உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் தாக்குகிறான், what do you do? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? You exalt the word above everything. நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறீர்கள். If you keep on exalting the word above every other argument, ஒவ்வொரு விவாதத்திற்கும் இல்லைன்னா தர்க்கத்திற்கும் மேலாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துவீர்கள் if என்றால், you are somebody who's committed to the word of God and exalts the word above every pretension, every speculation, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராய் எல்லா விதமான அந்த மேட்டிமைக்கும் எல்லா விவாதத்திற்கும் விரோதமாக உயர்த்த தீர்மானிப்பீர்கள் என்றால், the devil can never ever build a stronghold in your mind. உங்களுடைய மனதிலே பிசாசானவன் ஒரு காலம் அரணை கட்டி எழுப்பவே Come on, முடியாது. put your hands together, give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Now listen, இப்பொழுது கவனிங்க. the very fact strongholds are existing in your mind, உங்களுடைய மனதிலே அரண்கள் இருப்பதின் ஒரு உண்மை என்ன it's என்றால், simply because, ஏன் இருக்கிறது என்றால், are you looking at me? என்னை பார்க்கிறீர்களா? Are you listening? Wave your hand. கவனிக்கிறீர்களா? கரங்களை You want to அசைத்து. make sure I deposit the word in you. ஏனென்றால் வார்த்தை உங்களுக்குள் நான் பொக்கிஷமாக வைக்க விரும்புகிறேன். If the strongholds existing in your mind, அரண்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறது என்றால், it is simply because ஏன் இருக்கிறது என்றால், you entertain some stuff, some knowledge which is against the word of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஏதோ ஒன்றை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை நீங்கள் விருப்பமாய் வைத்திருக்கிறீர்கள். The enemy has drawn you into some other thing. எதிரியானவன் அநேக மற்ற காரியங்களில் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறான். You have to break that spirit of deception over your mind. உங்களுடைய மனதின் மேல் இருக்கிற அந்த வஞ்சனையின் ஆவியை நீங்கள் முறிக்க வேண்டும். Now I want to give an example to you. ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். Now God told Adam and Eve, தேவன் ஆதாமினிடத்திலும் ஏவாளிடத்திலும் சொன்னார், don't eat the fruit that's in the midst of the garden. தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். That is final, right? அதுதான் முடிவல்லவா? That is final. Whenever God says something, it is final. தேவன் எப்போது எதை பேசினாலும் அது முடிவு. His word stands forever, அவருடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது, for all eternity. நித்திய காலமாய் இருக்கிறது. Heaven and earth may pass away, but His word will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. Amen. So when you said don't eat, அவர் புசியாதே என்று சொன்னார். what does it mean? என்ன அர்த்தம்? Don't eat. புசிக்க கூடாது. Right? So now இப்பொழுது the devil wanted to build up a stronghold in the mind of Eve. ஏவாளுடைய மனதிலே ஒரு அரணை கட்டி எழுப்ப பிசாசு விரும்பினார். Listen carefully. கவனித்து கேளுங்கள். So now we cannot build up a stronghold without bringing some thoughts or some kind of opinion, some kind of knowledge that you like to exalt above the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எண்ணங்களையோ அபிப்பிராயங்களையோ சில விவாதங்களையோ கட்டி எடுப்பாமல் அதை செய்ய முடியாது. You understand what I'm saying? So he came to Eve, அதனால் ஏவாளிடத்தில் வந்தான், and you made her to question what God said. ஆண்டவர் சொன்னதை கேள்வியாக மாற்றினான். I want to tell somebody here, இங்க இருக்கிற ஒருவருக்கு சொல்ல if you விரும்புகிறேன், if you have a habit of doubting God's word, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுவது உங்களுடைய பழக்கமாக இருக்கும் there's a என்றால், good possibility a lot of strongholds are existing in your mind. உங்களுடைய மனதில் ஏற்கனவே நிறைய அரண்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாகிறது. On the other hand, இல்லை என்றால், if you are somebody who says, நீங்கள் இப்படி சொல்லுகிற நபர் என்று, I know the written word of God is absolute and truth, and no matter whether I understand it or not, I believe it.
தேவனால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நிச்சயமான ஒரு காலம் மாறாத சத்தியம். என் வாழ்க்கையில் அது நடக்கிறதோ இல்லையோ அது மாறாதது என்ற நிலைமை உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் அரணற்ற நபராய் இருக்கிறீர்கள். Amen. The devil can never build up a stronghold in your mind. உங்களுடைய மனதில் பிசாசு ஒரு காலம் அரணை கட்டி எழுப்ப முடியாது. But what was the problem of Eve? ஆனா ஏவாளுடைய பிரச்சனை என்ன? The devil said something, பிசாசு ஒன்றை சொன்னார். and he was exalting his knowledge and his word above the instruction of God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த யோசனைக்கு விரோதமாக அவனுடைய வார்த்தையும் அவனுடைய அறிவையும் எழும்ப பண்ணினான். While the devil was talking to Eve, ஏவாளிடத்தில் பிசாசு பேசிக் he கொண்டிருந்தபோது was building up the stronghold in the mind. அவன் அவளுடைய மனதிலே அரணை எழுப்பிக் கொண்டிருந்தான். I told you, stronghold is anything that exalts itself above the word of God. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தைக்கு மேலாய் எதை எழுப்புகிறதோ அதுதான் அரணுடைய வேலை என்று சொன்னேன். Now I want to ask every one of you here, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க விரும்புகிறேன். no, are you somebody who is exalting something above God's word in your life? தேவனுடைய வார்த்தையை விடவும் உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதையாகிலும் மேலாக உயர்த்துகிற நபரா நீங்கள்? The devil will build stronghold in your mind. Be careful. உங்களுடைய மனதிலே பிசாசானவன் அரணை கட்டி எழுப்புவான், எச்சரிக்கையாயிரு. So now he managed to build up a stronghold in the mind of Eve. ஏவாளுடைய மனதிலே அரணை கட்டி எழுப்பும்படியாய் முடிந்தது பிசாசுக்கு. She was convinced what the devil was saying, it's true, and what the Lord told, it's a lie. பிசாசானவன் பேசுவது சத்தியம், தேவன் சொன்னது பொய் என்ற நிலைமைக்கு போனாள். Maybe she thought, why the Lord didn't allow me to eat that fruit? ஏன் அந்த கனியை புசிக்க தேவன் என்னை அனுமதிக்கவில்லை என்று கூட நினைத்திருக்கலாம். Listen carefully. கவனமாய் கேளுங்க. Sometime when you don't get what you want, உங்களுக்கு வேண்டியது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கவில்லை now what did I என்றால், say? எதை சொன்னேன்? When you don't get what you want, உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், now we don't mind rejecting God and His word and go after the devil as long as we are gratified with what we want. தேவனையும் அவருடைய வார்த்தையும் நிராகரித்து விட்டு பிசாசு கொடுக்கிற காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக, ஏனென்றால் நம்முடைய இச்சைகளின் மேல் அதை செலவழிக்கத்தக்கதாக பெற்றுக்கொள்ள தீர்மானிப்பது. So be careful. கவனமாயிரு. When you don't get what you want, உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் submit to God. தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள். God knows your need. கர்த்தருக்கு உங்கள் தேவை தெரியும். Submit to those who are above you. உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு கீழாய் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். No, though, just because they don't accept what you say, நீங்க சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை because என்பதற்காக, your boss doesn't accept what you say, உங்கள் வேலை செய்கிற இடத்தில் எஜமான் நீங்க சொல்வதை கேட்கவில்லை என்பதற்காக don't walk out in rebellion. நீங்கள் முரட்டாட்டத்தோடு போய்விடக் கூடாது. You submit yourself to the process of God. தேவனுடைய செயலாக்கத்திற்கு உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். Joseph submitted. யோசேப்பு சமர்ப்பித்தார். David submitted. தாவீது And சமர்ப்பித்தார். God made them kings. அவர்களை தேவன் ராஜாக்களை மாற்றினார். God made them rulers. அவர்களை ஆளுகிறவர்களாய் மாற்றினார். No, that's the secret of being, submitting yourself to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை சமர்ப்பிப்பதின் அந்த ரகசியம் அதுதான். So now about Eve. இப்போது ஏவாளை பற்றி, She got what she wanted, அவளுக்கு என்ன வேண்டியதா இருந்ததோ அவள் அதை பெற்றுக்கொண்டாள். but the stronghold was established in her mind. ஆனால் அவளுடைய மனதிற்குள் அரணானது ஏற்படுத்தப்பட்டது. The same thing the devil tried with Jesus. இதே காரியத்தை பிசாசு இயேசுவின் இடத்திலும் முயற்சித்தார். Oh, the Bible says. வேதம் சொல்லுகிறது. He never said, it's written in the word. வேதத்தில் எழுதி இருக்கிறபடி என்று சொல்லவில்லை. Only Jesus said. இயேசு மாத்திரமே அதை சொன்னார். He said it is written in the word. எழுதி இருக்கிறபடியே. Now what he was trying to say, எதை சொல்ல வந்தார்? I exalt the word of God above everything that you are to say. நீ சொல்லுகிற எந்த காரியத்திற்கும் மேலாக நான் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறேன். He made 3 attempts. 3 காரியங்களை அவன் முயற்சித்தான். But he always said it is written. 3 காரியத்திலும் எழுதி இருக்கிறபடியே என்றே சொன்னார். And he never allowed the devil to establish a stronghold in his mind. அவருடைய மனதிலே பிசாசானவன் அரணை ஏற்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை. I want to tell everybody here, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்ள one wrong thought, ஒரு தவறான எண்ணம், one wrong move, ஒரு தவறான செயலாக்கம், one wrong speculation ஒரு தவறான நிதானிப்பு can sometimes take you away from God's destiny in your life. தேவனால் உங்களுக்கு குறிக்கப்பட்ட எதிர்காலத்திலிருந்து உங்களை கொண்டு செல்ல முடியும். Are you with me? Amen.
Exalt the word above everything. எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்கள். Amen. Say it is written in the word. சொல்லுங்கள், இது வேதத்தில் எழுதி இருக்கிறது. Tell the devil. பிசாசினிடத்தில் சொல்லுங்கள். Tell anybody. எல்லாரிடத்திலும் சொல்லுங்கள். The word of God is the final authority in my life. என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையே முடிவாய் இருக்கிற அதிகாரம். Thank you for your suggestion. உங்களுடைய யோசனைக்கு நன்றி. Thank you for your advice. உங்களுடைய ஆலோசனைக்கும் நன்றி. But the word is the final authority. ஆனா என் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை தான் முடிவாய் இருக்கிற அதிகாரம். I live by the word. நான் தேவனுடைய வார்த்தையால் வாழ்கிறேன். I breathe by the word. தேவனுடைய வார்த்தையினாலே சுவாசிக்கிறேன். This word is the breath of God. இது தேவனுடைய சுவாச காற்று. Somebody say amen. Amen. I make decisions using the word of God. என் முடிவுகளை தேவ வார்த்தையை பயன்படுத்தி நான் எடுக்கிறேன். It's a lamp unto my feet and a light unto my path. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற The word of God is my healer. தேவனுடைய வார்த்தை என் பரிகாரி. The word of God is my counselor. தேவனுடைய வார்த்தை என் ஆலோசகர். The word of God is everything to me. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் எல்லாம். I exalt the word of God above everything else in my life. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை நான் உயர்த்துகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. That's why the Bible says அதனால்தான் வேதம் you சொல்லுகிறது. exalted your word and your name above everything else. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய வார்த்தையும் நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். God exalted his word above everything else. அவருடைய வார்த்தையை எல்லாவற்றை பார்க்கலும் அவர் உயர்த்தினவர். Amen. Exalt the word above every other knowledge. எல்லா அறிவுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை உயர்த்துங்கள். Be careful. When the கவனமாயிருங்கள். devil brings something to attack your mind, பிசாசானவன் உங்களுடைய மனதை தாக்கும்படி ஒன்றை கொண்டு வரும்போது it is not in line with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு அது ஒத்து போகவில்லை Don't என்றால் be drawn into it. அதோடு ஒத்து போகாதிருங்கள். You may like it, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம். but it's a poison. Peter told Jesus, you will not go to the cross. பேதுரு இயேசுவினிடத்தில் சொன்னார், நீ சிலுவைக்கு செல்ல கூடாது. He looked at Peter. அவர் பேதுருவை நோக்கி When he சொன்னார். looked at Peter, பேதுருவை நோக்கி. Peter didn't look like Peter. அப்போது பேதுருவாக Peter looked like a devil. பிசாசாக தெரிந்தார். No, Peter spoke, பேதுரு தான் பேசினார். but actually the message is from the devil. ஆனா செய்தியோ பிசாசின் இடத்தில். So he looked at Peter. அதான் பேதுருவை நோக்கி. He said, get behind me, Satan. எனக்கு பின்னாலே போ சாத்தானே. Get behind me, Satan. எனக்கு பின்னாலே போ சாத்தானே. It is written in the word. தேவனுடைய வார்த்தையில் எழுதி The இருக்கிறது. Son of God will go and die and be buried, and on the third day he'll be raised to life. மனுஷகுமாரன் இந்த மக்களால் கொல்லப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலோ உயிரோடு எழுந்திருப்பார் என்று எழுதி இருக்கிறது. Hallelujah. Amen. I want to tell everybody here, இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் as சொல்ல I finish, நான் முடிக்கும்போது even there are people who sympathize with you. சிலர் உங்களுக்காக பரிதாபப்படலாம். But what they say is against the word of God. ஆனால் அவர்கள் பேசுகிற காரியங்கள் வார்த்தைக்கு விரோதமானது. Don't yield. அதற்கு Don't yield. அதற்கு விட்டுக்கூடாதிருங்க. Don't yield. You have to விட்டுக்கூடாதிருங்க. exalt the word above everything else. எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உயர்த்தியாக வேண்டும். Amen. Amen. No help, உதவி, no word, எந்த வார்த்தையும், no counseling, எந்த ஆலோசனையும், no knowledge, எந்த அறிவும், no opportunity, எந்த வாய்ப்பும், no speculation, எந்த ஒரு நிதானிப்பும், no imagination கற்பனையும் is above God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக இல்லை. Come on, put your hands together. Give glory to கரங்களை God. தட்டி தேவனுக்கு மகிமை. Come on, stand. Let me pray and bless you. நீங்கள் எழுந்து நிற்கலாமா? நான் உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். Hallelujah. Father, in the name of Jesus Christ, we come before you. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். Today we listen to your word. உம்முடைய வார்த்தையை இன்று நாங்கள் We கவனித்தோம். demolish arguments, எல்லா தர்க்கங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். every pretension, எல்லா நிதானிப்பையும், every counterfeit knowledge, எல்லா எதிர்மறையான அறிவையும், every imagination, ஒவ்வொரு கற்பனையையும், every opinion of any man, யாருடைய அபிப்பிராயமானாலும், everything that is trying to exalt itself above the word of God in our lives. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எழும்புகிற எதுவானாலும் We unmask the devil. இப்போதே பிசாசின் முகத்திரையை We கிழிக்கிறோம். expose all those thoughts from the kingdom of darkness. அந்தகார ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிற எல்லா எண்ணங்களையும் We வெளியரங்கமாக்குகிறோம்.
demolish it. இப்போதே இடித்து தள்ளுகிறோம். We demolish it. இப்போதே நிர்மூலமாக்குகிறோம். Oh God, we pray right now. இப்போதே பிதாவே நாங்கள் For ஜெபிக்கிறோம். everyone who is here, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் they will exalt the word of God. ஆண்டவரே ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துவாராக. They will scan every thought. அவர்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் இப்படியே பரிசீலிப்பார்கள். Scan every opinion. எல்லா அபிப்பிராயத்தையும் பரிசீலிப்பார்கள். Every kind of wisdom and knowledge from this world. இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா ஞானத்தையும் அறிவையும் பார்ப்பார்களா? Everything that tries to exalt above the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எழும்ப நினைக்கிற they எதுவானாலும் will discern it. அவர்கள் அதை They will பகுத்தறிவார்களாக. take it captive. அவர்களை அப்படியே சிறைப்படுத்துவார்கள். Make it obedient to Jesus Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே And சிறைப்படுத்துவார்களாக. they will exalt the word above everything else. எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் அவர்கள் உயர்த்துவார்களாக. I pray இப்போதே ஜெபிக்கிறேன். every stronghold ஒவ்வொரு அரணும் which is based on the lies of the devil, பிசாசின் பொய்களின் அடிப்படையில் வந்த in Jesus' name, அரண்களை இயேசுவின் by the நாமத்தில் power of your word, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே let it be demolished right now. இப்போதே Let நிர்மூலமாக்கப்படுவதாக. it be demolished right now. இப்போதே நிர்மூலமாக்கப்படுவதாக. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையில நாமத்தில். Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையில நாமத்தில். Set people mentally free. இப்போதே அவர்களை மனரீதியாக Set விடுவிப்பீராக. them mentally free. மனரீதியாக I விடுவிப்பீராக. say power. இப்போதே வல்லமை. Power. வல்லமை. Divine power. தேவ வல்லமை. To pull down the strongholds. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Receive your freedom. பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய விடுதலை. Receive your பெற்றுக்கொள்ளுங்க deliverance. உங்களுடைய விடுதலை. In the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில். Rokana lama shande. Yes, yes, yes. Yes. Be free, be free, be free, be free, be free. விடுவிக்கப்படுங்கள், விடுவிக்கப்பட இயேசுவின் Let the நாமத்தில். fire consume. இப்போதே அந்த அக்கினி பட்சிக்கட்டும். Let the fire consume தேவனுடைய அக்கினி பட்சிக்கட்டும். every demonic thing, எல்லா பிசாசுக்குரிய every lie, எல்லா பொய்யையும் every deception. எல்லா வஞ்சனையும் Oh, be consumed. இப்போதே பட்சிக்கப்படும். Leave the people of God. தேவனுடைய ஜனத்தை Leave போகவிடு. the people of தேவ God. ஜனத்தை போகவிடு. Leave their minds. அவருடைய மனதை போகவிடு. Let their minds go. அவருடைய மனதை போகவிடு. Let their minds அவருடைய go. மனதை போகவிடு. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Touch them, Lord. இப்போதே தொடுமப்பா. Touch them, Lord. தொடும் ஆண்டவரே. Deliver them, Lord. விடுவியுமப்பா. We want to thank you for the move of God. Thank you. ஆண்டவரே உம்முடைய அசைவுக்காக நன்றி. We want to exalt your word above everything else. எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்த விரும்புகிறோம். We bless God's people. தேவ ஜனத்தை நாங்கள் In ஆசீர்வதிக்கிறோம். Jesus' mighty and powerful name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள மகிமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். God's people shout amen. தேவ ஜனங்கள் One more ஆமென். time, put your hands together. Give கரங்களை தட்டி praise தேவனுக்கு to God. மகிமை. Yes. You are blessed. நீங்கள் You are ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். blessed. நீங்கள் You are ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். highly favored. தேவனால் தயவை பெற்றவர்கள். You are the children of the Most High God. நீங்கள் தேவனுடைய உன்னதமானவருடைய Nothing பிள்ளைகளாக will ever இருக்கிறீர்கள். harm you again. உங்களை எதுவும் இனிமேல் சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. Amen. Bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you so much. God bless. நன்றி. Amen. Good night. Thank you.